நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பேரும் மனுஷங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுல சில பேரு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான இனம் வேற, அவங்களோட உண்மையான தோற்றம் வேற. அதையும் தெளிவா பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதே மாதிரி சக்தி கொண்ட தன்னோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த பின்னாடி தன்னை எடுத்து வளர்த்த தன்னோட அத்தைக்கு இருக்கும். அவங்க சாகர தருவாயில உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு, இந்த புத்தகத்துல இந்த மாதிரி வேற இனத்தை சேர்ந்தவங்களோட டீடைல்ஸ் இருக்கு, இத படிச்சு தெரிஞ்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மகராசி இறந்து போயிடுறா. அப்புறம் ஒரு கொலைகேஸ்ல ஒரு ஆளை சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ பிடிக்க போவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பாக்குறதுக்கு ஓனாய் மனிதனா இருக்கிறான். இருந்தாலும் அவன் நல்லவன். அவனே இந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பர் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்கிறான். கூடவே ஒரு பார்ட்னரும் இருக்கிறார். அவருக்கு இந்த சங்கதி எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு கேஸ் விழுகுதா, கேஸ்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு புடிச்சு ஜெயில போடணும். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துலயே உயரதிகாரி ஒருத்தவர் இருப்பார். அவரு சில அடியாட்களை விட்டு நம்ம ஹீரோவோட அத்தைய அந்த ஆண்டிய போட்டு தள்ளி இருப்பாப்ல. ஆனா ஏன் இப்படி பண்றாரு, அவரோட பின்னணி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த உயரதிகாரிக்கு கீழே தான் ரகசியமா ஒரு அறைக்கு வேலை பார்க்கறார். அந்த அறைக்கியை வச்சு இந்த ஆளு என்ன பிளான் பண்றாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. ஒரு பார்ல மிகப்பெரிய கூட்டம், எல்லா பேரும் டிஜே டிஜே டிஜேன்னு கத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க. டிஜேவுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார் ஓனரு, டேய் உனக்காக தாண்டா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, எப்பவும் போல உன் காஸ்டியூமை போட்டு வாடா அப்படின்னு கூப்பிட இங்க ஒரு பையன் நல்ல அருமையா மியூசிக் வாசிக்கக்கூடிய ஒரு பையன், வயலின் வாசிக்கிறதுல எக்ஸ்பர்ட். ஆனா பார்ட் டைமா பாக்குற வேலை டிஜே வேலை. டிஜே வேலை பார்க்கும்போது தான் மூஞ்சில ஒரு எலியோட மாஸ்க் போட்டு தான் யாரு என்னங்கறத அடையாளத்தை மறைச்சு எல்லார் முன்னாடியும் ஒரு எலி டிஜே அப்படிங்கறாப்ல ஒரு வித்தியாசமான பேர்ல டிஜே வேலை பார்க்கறான். இவனை பார்த்ததும் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. சூப்பரா டிஜே வேலை பார்க்கறான். பயங்கரமா எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் வயலின் கிளாஸ் ராத்திரி நேரத்துல கூட நடக்குது. வர்ற வீக்கெண்ட்ல ஒரு வயலின் போட்டி நடக்க போகுதா காலேஜ்ல. அதனால காலேஜ் ப்ரொஃபசர் தேர்ந்தெடுத்த வயலின் எக்ஸ்பர்ட் ஸ்டூடண்ட்ஸ்லயே வயலின் நல்லா வாசிக்கக்கூடிய ஆட்களா தேர்ந்தெடுத்து காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்திக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ராட் டிஜே எலி மாஸ்க் போட்டு டிஜே பண்ணுவான்ல, அவன் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கான், பார்ட்டி சூப்பரா போய்கிட்டு இருக்கு, நீ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு மெசேஜ் மட்டும் வருது. அதை இவங்க கவனிக்கல. ரொம்ப ஆர்வமா வயலின் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்திலேயே இருக்க தகுதி இல்லாத ஒருத்தன் இருந்தாலும் சொதப்பிட்டு இருக்கான். ப்ரொஃபசர், டேய் சீக்கிரம் பிராக்டிஸ் பண்றா, வீக்கெண்ட்ல போட்டியை வச்சுட்டு உங்களெல்லாம் வச்சு மாடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், வேற வழி இல்லாம வச்சு திரிறேன், சட்டுப்புட்டுன்னு பண்ணுன்னு அட்வைஸ் போடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்ல டிஜேயோட சேர்ந்து மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இவரு தன்னோட காருக்கு போறார். கார்ல ஏறி உட்காந்து சீட் பெல்ட்டை மாட்டியார். திடீர்னு பார்த்தா அவர் உடம்பு முழுக்க எலி ஏற ஆரம்பிக்குது. கார் ஃபுல்லா எலி. எல்லாத்தையும் பார்த்தா ஆன்னு மனுஷன் ப்ரொஃபசர் கதறார். வயலின் வாத்தியாரு கதறார். காலையில பார்த்தா காலேஜுக்கு ஒரு வாத்தியார் அம்மா வராங்க. என்ன வயலின் வாத்தியாரோட வண்டி நிக்குதே அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்து அலறி அடிச்சிட்டு கத்துறாங்க. ஏன்னா அங்க வாத்தி பணமா கிடக்குறார். மூஞ்சி எல்லாம் எப்படி கடிபட்டு செதஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ காலையில எந்திரிச்சு ஷமா குஷி மூடுல இருக்கிறார் போல. அநியாயத்துக்கு கொஞ்சுறாரு ஹீரோயின். அப்புறம் எப்பவும் போல டியூட்டிக்கு கிளம்பி வராரு. இந்த கேஸ் நம்ம ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அசைன் ஆயிருக்கு. பாடியை மொத பார்த்தது யாரு, இந்த மதானா சொல்லுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. காலையில நான் தான் மொத ஆளா வந்தேன். வந்து பார்த்தா இவர் காருக்குள்ள இருந்தாரு. ஹலோ சார்னு ஹலோ சொல்ல வந்தா அவரு பணமா கிடக்குறாரு. சுத்தி வெறி எலிகளா கிடந்தது. ரொம்ப கொடூரமா செத்து போய் கிடக்குறாருன்னு அந்த அம்மா வருத்தப்பட்டே சொல்லுது. எலிகளால கடிச்சு ஒரு ஆளால சாக முடியுமா, இப்படியும் கொலை பண்ண முடியுமான ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க காருக்கு பக்கத்துல எலி கூண்டு கிடக்குது. அந்த எலி கூண்டுலயே கூண்டோட ஓனர் பேர் எழுதி இருக்கு, கைகர் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு. கரப்பாம்பூச்சி எலி பிரச்சனை வீட்டுல இருக்கா, எங்களை தொடர்பு கொள்ளுங்க, எலிகளையும் கரப்பாம்பூச்சிகளையும் இல்லாம பண்ணிடுவோம்னு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சிருக்காரு ஒருத்தர். அவரோட கூண்டு பேரோட இங்க இருக்கு. என்ன இவ்வளவு ஈஸியா கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஈஸியா கேஸ் முடியறாப்ல இருந்தாலே பிரச்சனை எங்கயாவது இருக்கத்தானே செய்யும். சரி, முத இறந்து போனது ஒரு வயலின் வாத்தியார். அவர்கிட்ட கிளாஸ் படிச்சது ஒரு 6-7 பசங்க தான், அதுவும் அந்த போட்டிக்காக. அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாமேன்னு போய் விசாரிக்கிறார். எல்லா பேரும் இல்ல எங்களுக்கு தெரியாது, இப்படி காம்படிஷன் இருக்கும் போது போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டா எல்லா பேரும் கோரஸா ஒரு ஆளை சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் அவனா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பேசுறாங்க. யார பத்தி பேசுறாங்கன்னா இவங்களோட அந்த காம்படிஷனுக்காக இந்த குரூப்ல ஒருத்தவன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவன ப்ரொஃபசர் நீ இதெல்லாம் சரி பண்ண வர மாட்டே, உன்னை இந்த குரூப்பை விட்டு தூக்குறேன்னு தூக்கிட்டாப்ல. ஒரு கால் கோவத்துல விரட்டப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் பண்ணிருப்பானோ அப்படின்னு சந்தேகமா பேசுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் இல்ல இல்லங்கறால அவ ஒரு காலத்துல அந்த விரட்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ட லவ் பண்ணியிருந்தா. இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு ஆடுகாலி கூட இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, விரட்டப்பட்ட அந்த ஸ்டூடெண்டோட பேர் என்ன, அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு விசாரிச்சா அவங்க அப்பா பூச்சி தடுப்பு மையம் நடத்துறாரு. அந்த கடையத்தான். குறிப்பா அந்த கைகர் பெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒரு கூண்டு கிடைச்சதுல இதுவும் அவங்க கடை கூண்டு தான். இது போதுமே, சரி அங்க போய் செக் பண்ணலாம் அங்க போறாங்க. கூண்டு நிறைய எலிகளை அங்க அடைச்சு வச்சிருக்காங்க கடையில. கடைக்குள்ள இருந்து ஒரு அருமையான வயலின் சத்தம் கேக்குது. யாரா பாடுறான்னு பார்த்தா உள்ள விரட்டப்பட்ட அந்த பையன் தான் அழகா வயலின் வாசிச்சிருக்கான். பையன்கிட்ட என்னப்பா உங்க வயலின் வாத்தியார் இறந்து போயிட்டாருன்னு மேட்டர் சொல்ல அவன் ஷாக் ஆகுறான். அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறதா சொல்ல அந்த பையனோட அப்பா கடைக்காரர் வந்து சத்தம் போறார். எப்படி என் பையன்கிட்ட நீங்க விசாரிக்கலாம் வைக்கலாம், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, குற்றவாளிகள் மாதிரி தெரியுதா அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆறாரு. கோவத்துக்கு பிறந்திருப்பார் போல, ரொம்ப கோவப்படுறாரு மனுஷன். கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அரஸ்ட் பண்றீங்களா, அரஸ்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். யாரோ பண்ண குத்தத்தை என் புள்ள மேல போட பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க பையன் பயந்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்க டப்புன்னு பையனோட கையை பிடிப்பாரு ஃப்ரெண்ட். என் பையனை விட்றா அப்படின்னு அப்பன்
கோவப்படுவான். அப்படி அவன் கோவப்படும் போதுதான் அவனோட உண்மையான முகம், அவர் ஒரு எலி மனுஷன், அத நம்ம ஹீரோ பாத்துறார். ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் மனித உருவில் தெரியக்கூடிய இந்த விசித்திரமான ஜந்துக்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். அவங்கள கிரிம்னு சொல்லுவோம். நம்ம ஆளு கிரிம்னத்தை சேர்ந்தவர். ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அப்பா கோவப்படுறாரு அப்படின்னு மட்டும் தான் பாக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வலுக்குது. அப்ப வேற சும்மா இல்லாம கைய வச்சு ஓங்கி குத்த போக ஃப்ரெண்ட ரெண்டு பேரும் அலாக்கா பிடிச்சிடறானுங்க. புள்ளையாண்டா அங்க இருந்து ஓடி போயிட்டான். தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்றீங்க, இப்படி அரஸ்டுக்கு ஒத்துழைக்கலனா உங்களை வலுக்கட்டாயமா பிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கையில விளங்க மாட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் புள்ள ஓடிக்கிட்டு இருக்கான்ல, பையனை பக்கத்துல இருந்த கரையோரமா புடிச்சு கீழே தறி விட்டு பிடிச்சிடறாரு. தம்பி வேணாண்டா, உன்னை நானு காயப்படுத்த விரும்பல, சரண்டர் ஆயிடு அப்படின்னு. அவன் முடியாதுன்னு மறப்பான். பார்த்தா அவனும் எலி மனுஷன். அப்பா எலி மனுஷனா இருந்தா புள்ளையும் எலி மனுஷனா தான் இருப்பான். ஓங்கி ஒரு குத்து குட்டு கீழே படுக்கப்பட்டாரு. உங்க அப்பன் தான் கோவக்காரனா இருக்கிறான், இதே மாதிரி நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நியாயமே கிடைக்காது, அமைதியா இருங்கன்னு அட்வைஸ் போடுறாரு. அப்புறம் அப்பா புள்ளன்னு ரெண்டு பேரையும் பிடிச்சு உள்ள ஜெயில போட்டார். ஜெயில் கூட கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. கொலை நடந்த நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த அப்படின்னு அப்பாட்ட விசாரிச்சா, ராத்திரி ஃபுல்லா அவன் மலை பக்கத்துல இருந்தானா. சாட்சி சொல்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இல்ல தனியா போனேங்கிறார். சரி உன் புள்ள எங்க இருந்தான்னு கேட்டா வீட்டுல இருந்தேங்கிறாரு. நீங்க நினைக்கிறாப்ல அந்த வாத்தியாரோட சாவுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோவப்பட்டு தாங்க பேசிட்டு இருக்கிறார். இவர் அமைதியா இருந்தா தானே எதையும் விசாரிக்க முடியும். இந்த பக்கம் புள்ள கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். அவனும் கொலை நடந்த இடத்துல தான் இல்லங்கிறான். சரி எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டா அந்த பார்ல இருந்ததா சொல்றான். சரி நீ அங்கதான் இருந்தன்றதுக்கு சாட்சி சொல்ல அங்க யாராவது இருக்காங்களா, கூட யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா நூத்துக்கணக்கான பேர் இருந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க. ஆனா நான் மாஸ்க் போட்டு இருந்தேன், எலி மாஸ்க் போட்டு டிஜே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் என்னோட உண்மையான அடையாளம் தெரியாதுங்கிறாப்ல. அதே சமயம் இங்க ஒரு ஏட்டையா இருப்பாரு. அவரு சொன்னா நம்ப மாட்டீங்க, நாம அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமே புள்ளையாண்டா, அவன் தான் அந்த எலி டிஜேயா. இப்பதான் கேள்விப்பட்டேன். பாரோட ஓனர் ரெண்டு தட்டு தட்டி விசாரிக்கும் போது தட்டாமையே அவர் சொல்லிட்டான் அந்த பையன் தான் டிஜேன்னு. சோ நேத்து ஃபுல்லா அவன் டிஜே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல அவன் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு விசாரிச்சு சொல்றாரு. ரைட், இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் எப்படி அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு இருக்க முடியும், அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவனும் கொஞ்சம் கோவக்காரனா தான் இருக்கிறான். இந்த பக்கம் பாடியை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்ததுல எலி கடிச்சு இவரு ஆக்சுவலி சாகல. எலிய பார்த்து பயந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாப்ல. செத்து போனவரோட பாடியை தான் எலி அடிச்சு கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இறந்து போனவரோட பிரேத பரிசோதனையில பெருசா ஒன்னும் டீடைல் கிடைக்கல. ஆனா இன்னொரு பிரேத பரிசோதனையில எனக்கு வேற டீடைல் கிடைச்சதா டாக்டர் அம்மா சொல்லும். பாடி ஒண்ணு, ஆனா நீங்க பிரேத பரிசோதனை ரெண்டு பண்ணிருக்கீங்களா எப்படின்னு ஃப்ரெண்டு கேப்பாப்ல. பக்கத்துல இருக்கிறத ஓபன் பண்ணா ஆக்சுவலா இறந்து போனவரோட உடம்ப எலிகள் கடிச்சு தின்னதுல அதுல ஒரு எலி அந்த ஆளோட உடம்புக்குள்ளேயே போய் மாட்டி கிடந்திருக்கும், செத்து போயிருக்கும். அதையும் அறுத்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. எலியோட பிரேத பரிசோதனையில அது வயித்துக்குள்ள முழுங்கின ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். அத கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு துணியோட நூல் அது தின்றுருக்கு. ஆனா அந்த நூல் கிரீன் கலர் ரெட் கலர் மிக்ஸ் ஆனாப்ல இருக்கு. இந்த கலர்ல கார்ல எந்த ஐட்டமும் இல்ல. செத்து போனவரும் கருப்பு கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. கிரீன் கலர் ரெட் கலர் இது ரெண்டு எங்க இருக்கும் அப்படின்னா அந்த மியூசிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, காலேஜ்ல பசங்க எல்லாரும் பயன்படுத்தின யூனிஃபார்மோட கலர் தான் கிரீன் கலரும் ரெட் கலரும் கலந்தாப்ல இருந்திருக்கு. இந்த கிரீன் ரெட்டுக்கான விட கிடைச்சா கொலையாளிகளை பிடிச்சிடலாம். போலீஸ் விசாரணை பண்ணுது. அதுக்குள்ள இங்க புள்ளையாண்டா தான் மேல பழிய போட்டது அந்த மியூசிக்கல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்களா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க மேல கொஞ்சம் கொலவரியோட இருக்கிறார். அந்த குரூப்ல இருந்த ஒரு பொண்ணை போய் வீட்லயே கார் பார்க்கிங்ல வச்சு பாக்குறாப்ல. அந்த பொண்ணு பயந்து போய் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்தா நம்ம பையன் தான். பார்த்தா ஒன்னும் பயப்படல. ஏன்னா ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருந்தாங்க, இப்போ பிரேக்கப் ஆயிட்டாங்க. இதுக்கு தேவையில்லாம ஏன் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அந்த ஆடுகாலி கூட உனக்கு என்ன வேலை, அவன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி முத்தம் கொடுப்பாப்ல. இவ்வளவு முத்தம் கொடுக்குறா, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுறா. இல்ல இல்ல நாம பிரேக்கப் பண்ணிட்டோம், அவன் கூட தான் நான் இருக்கிறேன், உன் கூட நீ இருக்க முடியாதுன்ட்டா. சரி உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டா வால் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நம்ம பையன் சொல்றான். எங்க அப்பாவை இப்போ சந்தேகத்தின் பேர்ல ஜெயில பிடிச்சு போட்டாங்க தெரியுமா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றான். அதே சமயம் பொண்ணோட அம்மா இங்க வந்துடுறாங்க. உன்ன மாதிரி ஆளுக்கு என் பொண்ணு கிட்ட என்ன வேலை, இனிமே எங்க வீட்டு பக்கம் வராத, வந்தா உன் மேல கேஸ் கொடுத்துருவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் வராங்க. என்னமா கண்ணு வண்டியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க அப்பன் ஜெயில கிடக்க போறானமே அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்க கோவப்படுவார். பக்கத்துல வந்து போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டுறாரு. கோவப்பட்டு தான் போறான். அதுக்குள்ள மீடியா போலீஸ் ஸ்டேஷன்ல உயிரிழந்தவர் கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ்ல நடந்திருக்கிற கொலை என்ன அப்டேட்னு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. பச்சை கலரும் சிவப்பு கலரும் கலந்தாப்புல ஒரு நூல் மாதிரி கிடைச்சது இல்ல, அதை இன்னும் டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அது வந்து ஒரு லெதரோட துணி. பொதுவா அந்த லெதர் BMW, ஆடி, போஷே இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான கோடி ரூபாய் பெருமானம் வரக்கூடிய பெரிய கார்கள்ல மட்டும் தான் சீட் கவரா பயன்படுத்துவாங்களாம். இவ்வளவு காஸ்ட்லியான காரை எலிக்கடையை வச்சுட்டு அந்த பசங்களால நடத்த முடியாது. சோ அவங்க கொலையாளிகளாக இருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அம்மா அந்த பையன் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுட்ட பேசிட்டு இருக்கான், எனக்கு இதெல்லாம் சரியா படல, அந்த வேலை ஏன் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு இந்த அம்மா வந்து பேச. சரி அவன் ஏன் உங்க வீட்டுக்கு வந்தா, ஏன்னா ஒரு காலத்துல என் பொண்ணு அவனும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்ப இல்ல பிரேக்கப் பண்ணிட்டதா சொல்றாங்க. நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன், அந்த பையன் நீ என் வீட்டு பக்கம் வரக்கூடாது, ரிப்போர்ட் எடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பையன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், நல்ல மியூசிக் வாசிக்கிறான், நல்ல பையன், ஏன் கோவத்துல தவறான வழிக்கு போறான், அவனுக்கு ஒரு அட்வைஸ் போடலாமேன்னு யோசிக்கிறாப்ல. ரெண்டு தான் ஒரு பாருக்கு போறேன் நீ வரையான்னு கூப்பிட்டா இல்ல இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு நேரா யாரை பார்க்க போறாருன்னா நம்ம ஓனாய மனுஷனா பார்க்க போறான். அந்த நல்லவனாச்சே அவன்கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி எலி மனுஷன் ஒரு பையன் இருக்கிறான், நல்ல பையனா தெரியறான், நல்லா மியூசிக் வாசிக்கிறான், அவனுக்கு நீ ஒரு அட்வைஸ் போடு, மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு, கோவத்தை குறைக்க சொல்லு, உன்ன மாதிரி ஆட்கள் அட்வைஸ் பண்ணா மேபி அவன் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு வாரு. டேய் காசு தரண்டான்னு சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவாரு. இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் சரியா வேலை செய்யல. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். பேண்ட கூட ஒழுங்கா மாட்டாம ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அந்தாலும் ஒரு முயல் மனுஷன் மாதிரி மூஞ்சி ஒரு கணம் மாறி வரும். நம்ம ஹீரோ
கிரிம்மாச்சே, பார்த்தது ஒரு முயல் மனுஷன் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி அவரும் இவரை பார்த்துட்டு நீங்க கிரிம்மா, ஐயோ உங்க வீட்டுக்கு தெரியாதனமா வந்துட்டு ஆள விடுங்க சாமின்னு ஓடுறாரு, பயந்து ஓடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் அந்த ஆளு பயந்து ஓடுறாருன்னு கேட்டா தெரியல, பேய பார்த்தாப்ல என்ன பார்த்துட்டு பயந்து ஓடுறாரு. வேற ஆள் கிடைக்கதானு பாப்போம், சரி நான் கிளம்புறேன், டியூட்டிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்புறேன். நைட் டியூட்டி பார்க்க போறாரு போல. அந்த பக்கம் பார்ல ஏட்டையா கூட உட்காந்து ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாப்ல. அங்க நம்ம அரைக்கி வர்றா உயரதிகாரி கூட ரகசியமா ஒரு வேலை பார்க்கற அரைக்கி வர்றா. இவ அரைக்கிண்டும் இந்த மாதிரி ஒரு இனம் இருக்குன்றதோ ஃப்ரெண்டுக்கு தெரியாது. அது தெரியாம அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியா நல்லபடியா பேசி பழக ஆரம்பிக்கிறாப்ல. இதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து உயரதிகாரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். உயரதிகாரிக்கு இந்த மாதிரி இன்னொரு அரக்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு சைடு இருக்குங்கிறதே நம்ம ஹீரோ உட்பட யாருக்குமே தெரியாது. பாவம். இந்த பக்கம் அந்த பையனை போய் பார்த்து நான் இந்த மாதிரி அந்த ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு, நல்லா வயலின் வாசிப்பியாமே, வயலின் அதுக்கு பேர் என்னப்பா, வயலின் தானே, நல்லா வாசிப்பியாமே, ஏன் இவ்வளவு நல்ல பையனா இருக்க, மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, தேவையில்லாம கோவப்படாத அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டு ஒரு மாதிரி பையனை தயார்படுத்துறாரு. அவனும் சரிங்க அங்கிள், இனிமே ஒழுங்கா இருக்கிற ரேஞ்சுக்கு பேசுறான். சரி நம்ம அட்வைஸ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, சூப்பர்னு ரொம்ப சந்தோஷமா ஓனாய மனுஷனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் ஏதோ நைட் ஷிஃப்ட் போனவரு டியூட்டியை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஓனாய மனுஷன் போன போட்டு நீ சொன்னாப்ல அட்வைஸ் பண்ண பையன் நல்ல அட்வைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல தான் தெரிஞ்சது, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அப்டேட் கொடுப்பாப்ல. என் அட்வைஸுக்கு பிறகு பையன் நல்லவனா திருந்தி வாழ்வான் பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் வீட்டுல இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு தள்ளி நொறுக்கிட்டு இருக்கான். பயபுள்ள ஏன்டா இவ்வளவு கோவப்படுறான்னு பார்த்தா இவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்து ஜெயிலுக்குள்ள போட பாத்துருக்கானுங்க. அவரு ஜெயிலுக்குள்ள போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு பிரச்சனை பண்ணிருக்காரு, அடிச்சு உள்ள போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொலை பண்ண வாய்ப்பு இல்லன்னு அப்பாவே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா உடம்பு முழுக்க புண்ணோட அடிபட்டு வந்தவரை பார்த்து பையன் ரொம்ப கோவப்படுறாங்க. கோவத்தோட உச்சிக்கு போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணமானவங்களை பழி வாங்கணும்னு துடிக்கிறான். அதோட நிக்கல, இன்னொரு சேட்டை செய்யறதுக்கு அவர் தயாராயிட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஃபைபர் மாதிரி ஒன்னு எலியோட வாய்க்குள்ள இருந்து கண்டுபிடிச்சாங்க இல்ல, செக் பண்ணி பார்த்ததுல அந்த சீட் கவர் துணி BMW கார்ல இருந்து கிடைச்சிருக்கு போல. BMW காரை ஓட்டுறது அந்த மியூசிக் கத்துக்க பிரசங்கல்ல வசதியான பையன் இருக்கிறான், அந்த ஆடுகாலி பையன், அவன் தான் வச்சிருக்கான். அவனோட கார்ல இருந்து கார் சீட்ல இருந்து அந்த நூல் எடுத்து நமக்கு கிடைச்ச அந்த நூலோட கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா அவன் தான் கொலையாளி அப்படின்னு கரெக்டா செக் பண்ணி சொல்றாரு. உடனே உயரதிகாரியும் சரி வாரண்ட் வாங்குங்க, அவன் காரை செக் பண்ணுங்க, அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா பிடிச்சு உள்ள போடுங்கன்னு பேசி முடிச்சிட்டாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம கோவத்தின் உச்சத்துல இருந்த நம்ம பைபிள்ல இவங்க கிட்ட இருந்த அந்த எலிக்கூண்டுகள் இருக்கிற எல்லா எலிகளையும் ஓபன் பண்ணி விடுறான். இவன் தான் எலி மனுஷனாச்சே, எலிகள் எல்லாத்தையும் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் இப்படி ஓபன் பண்ணி விடுறாங்கிறதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்றேன். அந்த பக்கம் பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. யாரு, அந்த மியூசிக்கல் கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம். ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து வாத்தியார் கிட்ட, வயலின் வாத்தியார் கிட்ட தப்பு தப்பா சொல்லி, நம்ம பயல பத்தி தப்பு தப்பா சொல்லி அவனை இந்த குரூப்ல இருந்து வெளியில அனுப்புறதே இந்த பசங்க தான். காரணம் என்னன்னா அந்த ஆடுகாலி பையன் அவனை உள்ள கொண்டு வரணும், ஃப்ரெண்ட் அவன் மட்டும் உள்ள வரலாம் எப்படின்னு அந்த பயலுக்காக இவங்க இந்த சேட்டை பண்ணிருப்பானுங்க. அந்த பையனை தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நீங்க பாத்திருப்பீங்க, அறகுறையா தப்பு தப்பா வாசிச்சிருப்பான். ஒழுங்கா வாசிடா, உனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன் பாருன்னு ப்ரொஃபசர் திட்டிட்டு போயிருப்பாரு. என்னைய திட்டுறாரு, ப்ரொஃபசரை பயமுடுத்தலாமான்னு அந்த பையன் தான் பிளான் பண்ணி அவரை பயமுடுத்துறதுக்காக ஒன்னு ரெண்டு எலிகளை வச்சு சேட்டை பண்ணிருப்பான். எலிக்கு எங்க போவான், பக்கத்துல நம்ம பயலோட எலிக்கடை இருக்கு இல்லையா, பூச்சி தடுப்பு மையம், அந்த கடைக்கு போய் ஒரு கூண்டு ஆட்டையை போட்டு வந்து எலியை விட்டுட்டு ப்ரொஃபசரை பயமுடுத்த பார்த்தா ப்ரொஃபசர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிடுறாரு. ஐயோ இறந்து போயிட்டாரு, பிரச்சனை பெருசாயிடும், யார மாட்டி விடலான்னு யோசிச்சுட்டு அந்த கூண்டை எல்லாரும் படும்படி காருக்கு பக்கத்திலேயே அந்த ஆடுகாலி பையன் போட்டிருப்பான். கூண்டை வச்சு தானே இப்போ இவங்கள அப்பா புள்ளைய பிடிச்சானுங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள போலீஸ் அங்க விவரம் வாரண்ட் வாங்கிட்டு அந்த பையனோட காரை செக் பண்ணி பார்க்கும்போது எவிடன்ஸ் கிடைச்சது, அவன் தான் உண்மையான கொலையாளி, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆளு எங்கன்னு கேட்டா ஆளு எங்க இருக்கான்னு தெரியல. சரி அவன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்றானே, அந்த வீட்டுக்கு போலான்னு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த வீட்டுல பொண்ணும் இல்ல. அங்க எங்கன்னு விசாரிச்சு பார்த்தா எல்லா பேரும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்களா. ஒரு பையன் கூட இப்போ இவங்களால பிடிக்க முடியல, ஒரு பையல கூட எல்லா பேரும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த டிஜே சாங்க இவங்க மிஸ் பண்ணிட்டானுங்களா, இன்னைக்கு அந்த டிஜே கூட சாங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்ன்றதுக்காக ரொம்ப ஆளா வந்திருக்கானுங்க. டிஜே எங்க ஆள காணோம், ஆமா என்ன இடம் இது, இந்த இடத்துக்கு ஏன் அந்த டிஜே வர சொன்னாரு, நம்மள தவிர வேற யாருமே இல்லையேன்னு அவங்க பேசிட்டு இருக்கானுங்க. டிஜேவோட உண்மையான முகத்தை இவங்க பார்த்தது இல்ல, எலி மாஸ்க் போட்டுட்டு தான் வருவார் இல்லையா, அதனால தங்களால பாதிக்கப்பட்ட அந்த பையன் தான் அந்த டிஜேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவரு வராரு, எலி மாஸ்கோடைய ஒரு மியூசிக்க போறாரு. அதுக்குள்ள இவங்களும் பார்ட்டிக்கு பசங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு வேக வேகமா அங்க வந்துட்டு இருக்காங்க. மியூசிக்க வாசிச்சு எலிகளை கண்ட்ரோல் பண்ணி அந்த எலிகளையே இவங்களுக்கு எதிரா ஏவி விடுறாரு. எல்லாம் பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட பாப்பானுங்க. ஒருத்தி மட்டும் விழுந்துருவா, விழுந்தவள எலி அப்படி சுத்தி நெருங்கி வரும். அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்து துப்பாக்கியால சுட்டு எலிகளை விரட்டி அந்த பொண்ணு உட்பட எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் எலி மாஸ்க கழட்டிட்டு நம்ம டிஜே பையன் கோமா அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப நினைச்சா நம்ம ஹீரோ அவனையும் அரெஸ்ட் பண்ணலாம், புடிச்சு உள்ள போடலாம் இந்த குத்தத்துக்காக. ஆனா அவர் செய்யல. இந்த பக்கம் பசங்க சும்மா ப்ரொஃபசரை பயமுடுத்தணும்ன்றதுக்காக தான் பிளான் பண்ணோம், ஆனா அவர் இறப்பாருன்னு எதிர்பார்க்கல. சரி இறந்துட்டாரு, பழி அந்த பையன் மேல போட்டுருன்னு சொல்லிட்டு தான் கூண்ட தெரியும்படி நாங்க வெளியில பக்கத்துல வச்சோம், எங்க தப்பு தான் மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த முன்னாள் காதலி இருப்பால அவ நல்லவ, அவளுக்கு இந்த கூத்தெல்லாம் தெரியாது. அவளை தவிர அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேருமே தான் ப்ரொஃபசரை பயமுடுத்தணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுது. இப்போ அவங்கள தான் பிடிச்சு ஜெயில ஏத்துறாங்க விசாரிச்சுட்டு. ஆனா இந்த டிஜே பைபிளைக்கு தெரியாது, எல்லா பேரையும் மொத்தமா பழிவாங்கன்னு நினைச்சு எலியை ஏவிட்டான். நிரபராதி அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலிகளால கடிபட்டு செத்துருப்பா. நல்ல வேளை ஹீரோ வந்ததுனால காப்பாத்தப்பட்டாங்க. உன் முன்கோபத்தினால நிரபராதியா இருக்கக்கூடிய உன்னோட முன்னாள் காதலி கூட இறந்து போக வாய்ப்பு இருக்கு. பாத்தியா கோவம் எவ்வளவு தூரம் ஒரு ஆளை யோசிக்க விடல பாத்தியா, இதெல்லாம் ஒருத்தா, இனியாவது ஒழுங்கா திருந்தி வாழ்றா அப்படின்னு அட்வைஸ் போறாரு. நல்ல வேளை நான் வந்தேன், யாருக்கும் எதுவும் அடிபடல, இல்லனா நானே உன்னை பிடிச்சு உள்ள போட்டுருவேன், இனியாவது உருப்படியாருன்னு ஒரு அட்வைஸ் போட்டு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து அந்த பையல ஃப்ரீயா விட்டுறாங்க. கேஸ் க்ளோஸ், ரிப்போர்ட் எல்லாம் எழுதி ரெண்டு கேஸ் முடிக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க.
தட்டுறாங்க. என்னன்னு திறந்து பார்த்தா ரிப்பேர் பண்ண வந்தார்ல ஒரு மெக்கானிக், அவர் மறுபடியும் வரார். என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, என் டூல் பாக்ஸை வச்சுட்டு போயிட்டேன், இதை நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு ஓடியாந்து ஃப்ரிட்ஜ் கடியில இவர் வச்சுட்டு போன அந்த டூல் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஓடுறாரு. ஏன் ஆளை பார்த்து பயப்படுற, உன்னை இதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா, அரஸ்டா இல்ல நான் நல்ல பையன், அரெஸ்ட் எல்லாம் பண்ணல, இருந்தாலும் அவரை பார்த்தா பயம், தயவு செய்து என்ன விட்டுருங்கன்னு பயந்து போறாரு. ஏப்பா பயப்படுறேன்னு திரும்ப திரும்ப அந்த அம்மா கேட்கும். நீங்க ஏன் இப்படி ஏன்ட்ட கேக்குறீங்கன்னு புரியல, உங்க சங்காத்தமே வேண்டாம், ஆளை விடுங்க சாமின்னு மறுபடியும் பயந்து ஓடுறாரு மெக்கானிக். இந்த அம்மாக்கு ஒன்னும் பிடிபடல, ஏன் நம்மால பார்த்து இவர் இப்படி பயப்படுறாரு அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமா பிடிபடல. அரக்கர்களும் இந்த விசித்திரமான மனிதர்களும் இந்த உலகத்துல வாழ்றது இவங்களுக்கு தெரியாது. நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறதும் தெரியாது. தெரிய வரும்போது இந்த அம்மா வருத்தப்படும் நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல கதையில, ஒரு அமானுஷ்ய கதையில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.